Assalamu alaikum and hi friends and குட்டீஸ் வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இந்த அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப அழகான வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெஸ்கஃபி சன்ரைஸ் காஃபி தூள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு அட்டை இருக்குல்ல, ஸோ அதை நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷேப்பில் வேறு என்ன பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒட்டை வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி அட்டையை விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த அட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்டை இருக்க மாதிரி விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணவுமே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சைடு எல்லாமே கொஞ்சம் அட்டை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே மடக்கி ஒட்டி விடலாம். இப்போ நமக்கு இந்த மேல் சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மடக்கிவுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து அட்டை நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு. அடுத்து வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து 5 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பாக்ஸோட அந்த உள் சைடில் வந்து போடுறதுக்கு தேவையான ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை வந்து அளவாக வச்சுட்டு இப்போ கிஃப்ட் பேப்பர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா A4 ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஃப்ளோரல் டிசைன் கூட நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து உள்ளுக்குள்ளே ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து இது உள்ளே வச்சு அப்படி ஒட்டி விட்டுடலாம். அடுத்து இந்த பாக்ஸோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உயரம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சைடு எல்லாமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து 4 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேப்பரை உள்ளே வந்து ஈஸியாக வந்து ஒட்டிடலாம். ஒரு பீஸாக கட் பண்ணி ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கார்னர் எல்லாமே அழகாக வந்து கவர் ஆகி நீட்டான லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கூட இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளாத்து கூட யூஸ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி நீங்கள் கிளாத்து கூட ஒட்டலாம். அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக நம்ம உள்ளுக்குள்ளே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி அந்த பாக்ஸ் வரைக்கும் கட் கொடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை மட்டும், கிஃப்ட் பேப்பரை மட்டும். இப்போ நம்ம இப்படி மடக்கி ஒட்ட போகிறோம். மடக்கி ஒட்டுறதுக்கு ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நம்ம இதை மடக்கி ஒட்டிடலாம். இதே மாதிரியே நம்ம மற்ற சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இதே கிஃப்ட் பேப்பர் வச்சு ஒட்டினோம் அப்படின்னாக்கா ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சணல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எப்போதுமே சணல் அந்த மாதிரி கயிறு இதெல்லாமே ஏதாவது ஒரு
பாக்ஸில் வந்து சுற்றி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரிக்கும் போது அதை தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சணலே வந்து ரேட் ரொம்ப கம்மி தான், கிலோ கணக்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் க்ளூ அப்படி இல்லைன்னா ஃபெவிகால், ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மேலேருந்து ஒட்டாமல் அதோட மிடிலிருந்து நம்ம கிஃப்ட் பேப்பர் மடிக்கி ஒட்டினோம் இல்லையா, அதோட எட்ஜிலிருந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சணல் வந்து ஃபுல்லாக இதோட பாட்டம் வரைக்கும் சுற்றி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நான் வந்து நல்லா ஒட்டிட்டு கட் பண்ணிக்கிறேன். பிரியாத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ அழகான ஒரு ட்ரேயாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து நம்ம இந்த சணல்லையே வந்து வச்சுக்கலாம். இந்த சணல்லையே வந்து எந்த சைஸில் உங்களுக்கு ஹேண்டில் வேணுங்கிறத பார்த்துட்டு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்க மாதிரியான ஸ்க்ரூ டைவர், அப்படி இல்லைனாக்கா சிசர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து சிசர் வச்சு தான் வந்து ஹோல் போட்டேன். நல்ல ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ வந்து நமக்கு ஃபினிஷிங்கான ஹோல் வந்து விழும். ஸோ இந்த ஹோல் போட்டுட்டு அதிலிருந்து நம்ம அடுத்த ஹோல் அதே லெவலுக்கு அப்போசிட் சைட்லேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சணல் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணி அதோட எட்ஜில் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைட்லேயுமே ஒரு நாட் போட்டுட்டு லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே அந்த சைடுக்குமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை கொஞ்சமாக நம்ம வெளியில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸோ எனக்கு லீவ் வேணும். இன்றைக்கி பெயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் க்ரீன் கலர் லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட கிளிட்டரிங் டேப் இருந்துச்சுன்னா ஒரு அட்டை மேலே அதை ஒட்டிட்டு ஸோ லீவ் மாதிரி நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 லீஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கா. ஸோ இதை வந்து இந்த ஒரு ஓரத்தில் ஒட்டிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது கிராஃப்ட்டுக்காக வாங்கின ரோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த லீவுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த டேப்பு யூஸ் பண்ணாமல் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லீஃப் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களோட விருப்பம். ஸோ இப்போ நமக்கு வேஸ்ட்டான ஒரு அட்டை பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் ஒரு ட்ரேயாக வந்து ரெடியாக இருக்குது. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாமே அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.